இந்த வீக்கெண்டும் பயங்கரமான மூவிஸோட கொண்டு வந்திருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். அண்ட் இந்த வீக்கெண்டில் நிறைய நல்ல மூவிஸ்லாம் நம்ம தமிழ் டப்டோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஒரு தேட்டர் கேட்டகிரியான மூவி. ஸோ அதெல்லாத்தையும் அப்படியே இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிங் ஹர் பேக்கோட மூவியை இப்போ நல்லபடியாக நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த வருஷத்தில் நிறைய ஹாரர் மூவிஸ் பார்த்துருக்கோம். அண்ட் அதில் மஸ்ட் வாட்ச் அண்ட் கொஞ்சம் டாப் மோஸ்டான ஹாரர் மூவிஸில் டெஃபினட்டாக இந்த படம் வரும். அண்ட் இப்போதைக்கு IMDbலையும் 7.1 அண்ட் நல்லபடியாக நம்ம தமிழ் டப்டோட நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன படத்தோட கான்செப்ட்னா ஒரு பிரதர் சிஸ்டர்ஸோட ஸ்டோரி தான் நீங்கள் உள்ளே பார்க்க போகிறீங்க. அவங்கள இந்த மாதிரி ஃபாஸ்டர் கேர்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல போயிட்டு அவங்க தங்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த இடத்துல அங்கே இருக்க ஒரு லேடி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னொரு பையன் இருக்கான், சின்ன பையன். அவன் அதுக்கு மேலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். ஸோ இதுக்கப்புறமா தான் ஸ்டோரி உள்ளே என்ன நடக்குது, இவங்கள சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப க்ரீப்பியான விஷுவல்ஸ் இருக்கும். அண்ட் ஃபேமிலியாக பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அந்த மாதிரி நியூடிட்டியான விஷயம் எதுவும் இருக்காது. பட் இருந்தாலும் சில சீன்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் ரத்தம் தெரிகிற மாதிரியான விஷுவல்ஸ் இருக்குமா. மெயினாக அந்த ஒரு பெஞ்சு கடிக்கிற சீன், அந்த மாதிரியெல்லாம் அந்த கத்தியாலெல்லாம் சில சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக அது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மிச்சம் இது வைஸ் அந்த கோரான சீனில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே பீக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல ஸ்டோரி, பிளெயின் அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். பட் தரமாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிரும் அந்த படம் பார்த்ததுமே. நெக்ஸ்ட் எனக்கு ஒரு ஆக்ஷன் பேக்கான மூவி வேணும். அப்படியே பார்த்தோன்னே ஸ்க்ரீனே அப்படியே ஃபுல்லாக தெரிகிற மாதிரியான ஒரு விஷுவல் வேணும்னா அதுதான் நம்ம சீசு ரோட் டு ரிவெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக இது சீசுவோட செகண்ட் பார்ட்டு. சீசு 1 நம்ம தமிழ் டப்லலாம் பண்ணலை. பட் அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி எந்த ஒரு லாங்குவேஜ் பேரியர்லாம் இருக்காது. அவங்க அவ்வளோ பேச மாட்டாங்க. ஒரு வயசான ஒரு ஆள், அவர் தான் நம்ம ஹீரோ. அண்டு அவர் சில அட்வென்ச்சரஸான விஷயங்கள்லாம் பண்ணுவார். பார்ட் 1 தரமாக இருந்தது. பார்ட் 2வும் இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டோட இன்னும் கொஞ்சம் ட்ரிபிள் மடங்கு கொஞ்சம் ஆக்ஷன் விஷுவல்ஸை காமிங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணிட்டாங்க. மெயினாகவே ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் வரும். அதெல்லாம் டெஃபினட்டாக வர்த் வாட்சாக இருந்தது. அண்ட் மெயினாகவே நீங்கள் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அண்டு ஃபுல் கோர் ஆக்ஷனாக இருக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். இப்போதைக்கு IMDbல 7.4 அண்ட் தேட்டர்ஸில் வித் தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்கா. அண்ட் பார்ட் 1 பார்த்தா தான் 2 புரியுமானா அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் பார்ட் 1 என்னென்னா நம்ம ஹீரோ அவளுக்கு சாவே கிடையாது. அந்த ஒரு கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆஃப்டர் த ஹண்ட்னு சொல்லிட்டு இன்னொரு நியூவான கொஞ்சம் க்ரைம் ப்ளஸ் அது ஃபுல் ட்ராமா பேஸ்டான ஒரு மூவியை கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbலையும் 6.1 அண்ட் கோர் கான்செப்ட் ஒரு காலேஜான ஒரு அட்மாஸ்பியர் சிச்சுவேஷனு. அண்டு அதில் ஒரு ப்ரொஃபஸர் இன்னொரு பொண்ணை அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னொரு ப்ரொஃபஸர் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அது வேறு யாரும் நம்ம ஆண்ட்ரூ கேர்ஃபீல்டே தான். ஸோ இதில் யாரா வில்லனு எல்லாரையும் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஷேடோடையும் காமிச்சிட்டு ஃபைனலி என்ன நடக்குது அது நீங்கள் அப்படியே இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் பர்சனலாக சஜஷன் கேட்டிங்கன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு க்ரைம் ஓரியன்ட் தான். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா பேஸில் கொண்டு போயிட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரியான மூவிஸ் பிடிக்காது. அண்ட் அதனால இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்கன்னா சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரைம் ஸ்டோரியெல்லாம் உள்ள இல்லை, அது கொஞ்சம் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை அப்படியே த்ரில்லராக காமிச்சிருக்காங்களாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேன்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன ஒரு படத்தை இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தான். அண்ட் IMDbலாம் 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. நானும் இன்னும் இந்த படத்தை பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணும். பட் ஜென்ரல் ஒரு அவுட்லைன் கான்செப்ட் மட்டும் நோட் பண்ணேன். ஏதோ ஒரு கரப்ஷன்லாம் போயிட்டு இருக்கான் சிஸ்டமில். அண்ட் ஹீரோ அது எல்லாத்தையும் அவர் தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காராம், யாரும் மாட்டாமல். அண்ட் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக. அண்ட் இன்னொரு பொண்ணை எப்படியாச்சும் சேஃப் கார்ட் பண்ணுற மாதிரியான ஏதோ ஒரு ஸ்டோரியோட கொண்டு வந்திருக்காங்க. பை த வே ட்ரெய்லர் வைஸ் பார்க்கும்போது நல்லபடியாக இருக்குது. ஆனால் நானும் இனிமேல் தான் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கணும். பட் இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தமிழ் டப்ல நிறைய மூவிஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் இதையும் கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் டைம் வேலை வரப்போகுது. நெட்ஃப்ளிக்ஸும் கிறிஸ்மஸுக்காகவே நிறைய மூவிஸ்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் தான் நம்ம ஷாம்பெயின் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு கொஞ்சம் கிறிஸ்மஸ் கான்செப்டான ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி அந்த ரொமான்ஸ் என்ற ஒரு எலிமெண்ட் தான் அதிகமாகவே இருக்கும். இப்போதைக்கு தமிழ் டப்டோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 6.2 அண்ட் என்ன கான்செப்ட்னா நம்ம மெயின் ஆக்ட்ரஸ் அவங்க இப்போ பாரிஸ் சைடுக்கு போகிறாங்க. ஒரு ஷாம்பெயின் கம்பெனியை ஃபுல்லாக பார்த்து எவாலுவேட் பண்ணுற மாதிரி. அண்ட் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதே கம்பெனியோட பையனோட இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த கம்பெனியை வாங்கினாங்களா இல்லையா, இல்லை அப்படியே ஷாம்பெயின் குடிச்சிட்டு என்ஜாய் மட்டும் பண்ணாங்களா, அதெல்லாம் நீங்கள் அப்படியே இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேசிக்லி ரொமான்ஸ் ட்ராமா கான்செப்டான மூவி. அண்ட் சில பேருக்கு இந்த மாதிரி லவ் ஸ்டோரியோட அப்படியே பிளெயின் அண்ட் சிம்பிளான மூவிஸ்லாம் பிடிக்கும்ல, அவங்க வேணால் இந்த படத்தை பார்க்கலாம். மிச்சம் இது வைஸ் நம்ம நார்மல் கொஞ்சம் ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் போரிங்காக தான் தெரியும்.
அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம 40 ஏக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு மூவியும் இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கே நல்லா ஞாபகம் இருக்குது, 2024 ரிலீஸ் ஆகும்போது இதோட பேரெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருந்தேன். பட் அந்த டைம்லாம் பார்க்கல. ஸோ இப்போ நம்ம தமிழ் டப்டோட பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக இதை இனிமேல் நம்ம பார்க்கலாம். கான்செப்ட் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து சில மிலிட்ரி குரூப்ஸ் இவங்க எல்லாமே கொஞ்சம் ஃபீமேல் ஓரியன்டாக தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணுறதுக்காக வர போகிறாங்க. அண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆல்ரெடி நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அவங்க வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த வந்து கொஞ்சமாச்சு வாழ்கிற லெவலுக்கான எல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ சடனாக இன்னொரு குரூப் வந்து அந்த இடத்த ஃபுல்லாக நாங்கள் தான் ஆக்குபை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. அண்ட் இங்கே வந்து அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். பை த வே கோர் கான்செப்ட் ஆக்ஷன் தான். பட் அது வந்து கொஞ்சம் ஹாரர் அண்ட் த்ரில்லர் ஒரு ஜான்ரா மாதிரியான சில ஆடெல்லாம் அங்கங்கே வந்து அடிஷ்னலாக உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க எஃபெக்ட்ஸ் வைஸில். அதெல்லாம் நல்லபடியாகவே இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். கடைசி அந்த ஒரு 20 மினிட்ஸ் தான் படத்தில் நல்ல ஒரு ஹைலைட்டடாக இருந்தது. அண்ட் அதுதான் என்டையர் மூவியை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு சில நியூவான மூவிஸ் எதெல்லாம் நம்ம தமிழ் டப்பில் வந்துருக்கோம். இன்னும் சில மூவிஸ்லாம் வந்துருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியல. சிலதெல்லாம் நானும் பார்க்கல. அண்ட் சிலதெல்லாம் கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக. ஸோ அதெல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, ப்ரோ நல்ல மூவி இருந்தால் மட்டும் சொல்லு, இந்த சின்ன மூவிஸ்லாம் வேணாம்னு சொல்லி. சரி ஓகே, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதே நம்ம பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், நம்ம ஃபேமிலி மேன் சீசன் 3 வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் சீசன் 1 and 2 பார்த்துருப்பீங்க. அவங்களும் வந்து அப்படியே சீசன் 3 பார்க்கலாம். நானும் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். நீங்கள் எனக்கு ஒரு பிடிச்ச சீரிஸ் வேறையாது. ஸோ நெக்ஸ்ட்டு அதை தான் இப்போ கம்ப்ளீட்டும் பண்ண போகிறேன். பை த வே இந்த வீக்கெண்ட் என்ன மூவி சீரிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க? அண்ட் ப்ரோ ஏதாச்சும் ஒரு நல்ல ரெக்கமெண்ட் பண்ணால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீசுவை வந்து மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் தேட்டர் கேட்டகரியான மூவி. தனியாக ஒரு ரிவ்யூ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், அது ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஓடிடியில் பார்க்கணும், பிரிங்கர் பேக்கை டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம 40 ஏக்கர்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் வேறு ஏதாவது உங்கள் சஜஷன், தாட்ஸ் இல்லை உங்கள் ரிவ்யூ தவிர கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணி, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அப்படியே அனுப்பிச்சி விட்ருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். Keep watching, keep supporting, play Tamil Dub. See you in the next video. Bye guys.